ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டையில் இன்று முதல் ஒரு மாத காலம் பகவானுடைய அவதாரமான வியாசாச்சாரியாலால் 5வது வேதமாக உலகத்திற்கு அருளி கொடுக்கப்பட்டதான மகாபாரதத்தை சொல்லக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவனருளால் அவன்தாள் வணங்கி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். எல்லாம் நம்மளுடைய திட்டப்படி, பிளான் படி நடக்கிறது, நாம் செய்யறோம் அப்படின்னு நாம் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம சங்கல்பத்தில் எதுவுமே கிடையாது. பகவான் நினைச்சா இந்த ஜகத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். நம்ம பெரியவாள்லாம் கூட இப்படி ஒரு இதை பார்த்துருப்பாளான்னு ஒரு சந்தேகம். ஒரு வருஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது பிரபஞ்சம். ஒரு காரியம் கிடையாது, ஒரு விவகாரம் கிடையாது. இப்படி நாம் நினைச்சா கூட இப்படி ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு ஆச்சரியம், பாரதிய ஜனங்கள் சம்ஸ்காரவத்தான ஜனங்கள். சட்டங்களாலோ போலீஸ்காரர்களாலோ தண்டனைகளாலேயோ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சுபாவத்திலேயே ஜனங்கள் சாத்வீகமான ஜனங்கள், பெரும்பாலான ஜனங்கள். அதனால சொன்னதுக்கு கட்டுப்பட்டு ஜனங்கள் நடந்தது. மற்ற தேசங்கள் எல்லாம் பார்த்தா மிருகப்பிராயமா இருக்கு. நம்ம தேசத்துல இந்த கம்பேர் பண்றதேவே அந்த ஜனங்களுடைய பாப்புலேஷனை சென்சஸ் கணக்கெடுக்க மாட்டேங்கிறா. அமெரிக்காவையும் இந்தியாவையும், அமெரிக்காவில் 30 கோடி, இங்க 130 கோடி. இத்தனை பேரை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள் ஜனங்கள் அப்படின்னா இது ஜனங்களுடைய தன்மை. அது நம்மளுடைய பெரியோர்களுடைய ஒரு சம்ஸ்காரம். ஏன்னா கட்டுப்படுறதுங்கிறது தான் தர்மம். தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்றோமோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுபாவம்னு அர்த்தம். மேல அதை விஸ்தாரமா சொல்றேன். அதுக்கு இன்னும் சொல்ல போனா அதுக்கு கட்டுப்படுறதுங்கிறதுக்கு தான் தர்மம்னு பெயர். அதை கட்டுப்பாடுன்னே நாம் சொல்லலாமே, தர்மம்னு சொல்லுவானே அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டா அதுக்கு விபரீத அர்த்தமும் எடுத்துக்க முடியும். 10 பேரா சேர்ந்து கட்டுப்பாடா போய் ஒரு பஸ்ஸை கொளுத்தினாலும் கட்டுப்பாடு தான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற பேர்ல எத்தனை அராஜகம் நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோமோ. அதனால அப்படியும் சொல்லிட முடியாது. அதை இதை தர்மம் அப்படிங்கிற சப்தத்தினால சொன்னாதான் அதுக்கு மதிப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. நாம இந்த தர்மத்தினுடைய ஒரு மகிமையினாலதான் நாம மீண்டு வந்திருக்கோம். அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா நினைச்சா பிரபஞ்சத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பரந்த நோக்கோட பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ நாடுகள், எத்தனையோ விதமான மக்கள்கள், எத்தனையோ விதமான சமூகங்கள், எத்தனையோ விதமான கலாச்சாரங்கள், எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள், எத்தனையோ விதமான மதங்கள், எத்தனையோ விதமான மொழிகள், எத்தனையோ விதமான உணவு பழக்கங்கள். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது ஆதியில எல்லாம் ஒன்னாதான் இருந்தது. ஆரம்ப காலத்துல இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டத்திலேருந்து கவனிச்சோம்னா ஒன்னாதான் இருந்தது. நாளடைவில் அது மாறி போயிடுது அப்படின்னு சொல்றார்கள். ஒரு மொழியே அப்படித்தானே. ஒரு மொழியை நாம் பேசும்போது அதை பேச 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 அந்த மொழியானது மாறுபாடை அடையும். அப்படின்னு எல்லாமே மொழின்னு இல்லை, வாழ்க்கை முறை, உணவு முறை, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், பண்புகள் எல்லாமே மாறும். அப்படி மாறினதுதான் மற்ற மதங்கள்லாம். இன்னைக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதமோ, இஸ்லாமிய மதமோ, பௌத்த மதமோ, ஜெயின மதமோ, இன்னும் என்னென்ன மதங்களை நாம் சொல்றோமோ அத்தனை மதங்களிலும்
நம் சனாதன மதமான வேத மதத்தினுடைய எச்சங்களே. இவைகள்லாம் வேத மதத்தினுடைய மிச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சம்ஸ்காரங்களையும் அதிலிருந்து நாம் எடுத்து இது நம் மதத்தினுடைய அடையாளம் அப்படின்னு காண்பிக்க முடியும். இதை மூடி மறைக்கிறதுக்கு எத்தனையோ திட்டமிட்டு செயல்கள் நடத்தப்பட்டு இன்னி பிறந்த நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். இந்த செருப்புங்கிற காலில் போட்டுக்கிறது இருக்கு பாருங்க. இந்த பழக்கம் எப்போ ஏற்பட்டதுன்னா 3000 வருஷம் முன்னாடி ஏற்பட்டது. ரோமானியர்கள் தான் போட்டிருந்தார்கள். எதையோ எழுதியிருக்கான் திட்டமிட்டு. நம்மளுடைய புராணங்கள்ல ராமாயணத்துல பரதனுக்கு பகவான் பாதுகையை கொடுத்தாருன்னு இருக்கு. எத்தனை 1000 வருஷம் முன்னாடி ராமாயணம் நடந்தது. அப்ப இது எங்கேயோ எகிப்துல கொடுத்தா ரோமானியர் கொடுத்தான்னு இது வேணும்னே இது மாதிரி இதுல நமக்கு ஆதாரம் கிடையாது. எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து நாம் எடுத்துட்டோங்கிற மாதிரி துஷ்பிரச்சாரம். ஏன்னா அவர்களால நம்ம மதத்தினுடைய ஆழத்தை ஏத்துக்கவே முடியல. அவன் ஏத்துக்கலேங்கிறதுக்காக இது பொய்யாயிடாது. சத்தியம் என்னைக்கு சத்தியம்தான். அதை மூடி மறைக்கவே முடியாது. அது மட்டும் தீர்மானம். பல மதங்கள்ல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் சனாதனமான வேத மதத்திலே உள்ளதுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்கு இப்ப நமக்கு விஷயம் இல்லை. உங்களுக்கு புரியணும்னா பரமாச்சாரியாலோட தெய்வத்தின் குரலை படிங்கோ புரியும். என்னென்ன மதத்துல என்னென்ன வழிபாடு என்னென்ன பெயர்ல இருக்கு, இது இந்து மதத்துல வேதத்துல எந்த பாகத்துல இருக்கு, இது எப்படி அது மருவினதுங்கிறதெல்லாம் ஆச்சாரியால் எடுத்து காண்பிக்கிறார். பலவிதமான வழிபாடு. நான் சொல்ல வந்த விஷயம், இப்படி உலகம் முழுக்க மாறுபாடு அடைஞ்சிருக்க இந்தியாவில் மட்டும் அப்படியே இருக்கு இந்த மதம். இந்த மதத்தை அழிக்க முடியல, சாஸ்திரத்தை அழிக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தர்மம். நம்மளுடையதான ஒரு ஸ்ரத்த, நம்மளுடையதான ஒரு பக்தி, நம் பெரியவாள்லாம் நம்ம வளர்த்த விதம். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள் தான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் வியவஸ்திதௌ. இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரம் தான். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா எதுக்கு பெயர்? போறவ வரவ எழுதி வச்ச நூலுக்கெல்லாம் சாஸ்திரம்னு பெயர் இல்லை. சாஸ்திரம்னு சொன்னா 4க்கு தான் பெயர். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிஹாசம், புராணம். இந்த 4க்கு தான் சாஸ்திரம்னு பெயர். ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா மகரிஷிகளால் எழுதப்பட்ட சட்ட நூல்கள், இதிஹாசம் அப்படின்னு சொன்னா ராமாயணம் மகாபாரதம், புராணம் அப்படின்னா 18 வகையா இருக்கு. ஸ்காந்த புராணம், பாத்ம புராணம், வாராக புராணம், நாரசிம்ம புராணம், அக்னி புராணம், கருட புராணம், தேவி பாகவதம், பாகவதம், நிறைய இருக்கு புராணங்கள். இதெல்லாம் தான் சட்ட நூல்கள். இதனுடைய ஆதாரத்துல தான் இந்த தேசத்துல உள்ள மக்கள் வாழறார்கள். இந்த தேசத்துல சட்டத்தை அமைத்த பெரியோர்களும் எதனுடைய ஆதாரத்துல இதை அமைத்திருக்கார்கள்னா இப்ப நான் சொன்னதை வச்சுன்னு தான். 1-2 மாறுதல்களுக்கு மாறுதல்களை தவிர அவர்கள் பண்ணினது இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறது. இது போக மிச்சம் எல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல ஆதாரமா வச்சுதான் இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. ஏன்னா தர்மத்தை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கை. தர்மத்தின்படிதான் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்றது. தர்மம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற கேள்வி வரும்போது சுபாவம்னு தான் சொல்லணும். ஒரு ரோஜா பூ இருக்கு. இந்த பார்த்த உடனே நாம் இதை ரோஜா பூன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா இதனுடைய கலர், இதனுடைய வாசனை, இதனுடைய வடிவம், இதை வச்சுன்னு இதை ரோஜா பூ, இது சாமந்தி அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம் நாம். மல்லிகைப்பூவிலேயே இது மல்லிகைப்பூ ஒரிஜினல், இது போலி அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். இப்படி உலகத்துல உள்ள எந்த பொருளை எடுத்தாலும் நாய் மாதிரி இருந்தாலும் இது நரி, இது ஓநாய், இது சென்னாய், இது நாய் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். இப்படி நாம
ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்க, அதுதான் அதோட தர்மம். இப்படி உலகம் முழுக்க நாம் கவனி